டீமன் கிங் ரொம்ப பெரிய கெட்ட சக்தி. ரொம்ப காலமா மக்களை படுத்துறான். அவன் வந்தாலே மக்களுக்கு கஷ்டம்தான். மனுஷங்க இன்னும் உயிரோட இருக்க காரணம் ஒவ்வொரு தடவையும் இந்த டீமன் கிங்க ஒரு கிரேட் ஹீரோ வந்து முடிக்கிறது தான். அவனோட ஃபைனல் டிசைசிவ் ஸ்ட்ரைக் மூலமா இந்த காலத்து ஹீரோ இப்போ கிராஸ் மீட் யோர் பிரேக் அட்டாக்கை யூஸ் பண்றான். இந்த மிருகத்தை முன்னாடியே சாய்க்கிறான். டீமன் கிங் அடியில தரமட்டம் ஆகிட்டான். அவனால இந்த தோல்விய நம்ப முடியாம ஏதோ பித்தத்துறான். இந்த யங் ஹீரோ கூலா கேக்குறான், இதென்ன இவ்ளோ ஆச்சரியமான்னு. நான் தான் இந்த காலத்தோட கிரேட் ஹீரோ லியோன் லெபர்டோ. டீமன் கிங்கும் இதை ஒத்துக்கிறான். முன்னாடி இருந்த ஹீரோஸ் எல்லாம் டீமன் கிங்க தோற்கடிச்சிருக்காங்க தான். கையை இருக்க பிடிச்சிட்டு ஒத்துக்கிறான். இந்த நாள் வரும்னு எனக்கும் தெரியும். ஆனா ஏதோ ஒண்ணு இதுல சரியா படல. சடனா பாயிண்ட் பண்ணி கேக்குறான், நீ ஏன் இங்க தனியா வந்தேன்னு. டீமன் கிங் ஒரு லெக்சரே கொடுக்குறான். ஒரு கிரேட் ஹீரோனா எப்படி வரணும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியா தான் வரணும். வழியில நிறைய பேரை மீட் பண்ணி நல்ல ட்ரஸ்டோட ஹேர்டல்ஸ் தாண்டி வரணும். ரொம்ப இமோஷனலா கிளைமாக்ஸை பத்தி பேசுறான். பில்டப் கொடுத்து கவ பேசுறான். எல்லாரும் சேர்ந்து டீமன் கிங்க முடிக்கணும். அப்போ வர்ற ஆனந்த கண்ணீர் இருக்கே, அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஸ்டோரியை தான் பரம்பரை பரம்பரையா சொல்லணும்னு இமோஷனலா பேசிட்டே இருக்கான். லியானை ஒரு மாதிரி பாக்குறான். லியான் குறுக்க பேசி கேக்குறான், உனக்கு இந்த ஹீரோ கதைகள்னா பிடிக்குமா? டீமன் கிங் ஷாக் ஆகி அப்படிலாம் இல்லைன்னு மறுக்கிறான். ஃபேஸ் எல்லாம் செவந்து போயிடுச்சு. தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு திட்டுறான். அதெல்லாம் விடு, நீ ஏன் தனியா வந்த? திரும்ப திரும்ப அதையே கேக்குறான். லியான் பல்றான், உனக்கு இதை பத்தி நல்லா தெரியுமே. டீமன் கிங் உடனே இதை மறுத்துட்டு, நான் சும்மா பழைய ஹீரோஸ் பத்தி ரிசர்ச் தான் பண்ணேன்னு சமாளிக்கிறான். அவங்கள தோற்கடிச்சிட்டு லியான் கூலா சொன்னான், தனிமையே போதும்னு சொன்னான். இவனுக்கு மேஜிக் ஸ்வாட் ரெண்டுமே தெரியும். தனக்கு தானே ஹீல் பண்ணி ட்ராப்ஸ் கண்டுபிடிப்பான். அதனால யாரும் கூட தேவையில்லைன்னு முடிவு பண்ணான். இதை கேட்ட டீமன் கிங் ஷாக் ஆயிட்டான். ஹீரோ எப்படி இப்படி சொல்லலாம்னு கத்துனான். நண்பர்கள் தேவையில்லைன்னு சொன்னதால லியான் திருப்பி கேட்ட கேள்வியில டீமன் கிங்குக்கு கோபம் வந்துடுச்சு. அவன் கொதிச்சு போயிட்டான். அவன் கொதிப்ப லியான் கண்டுக்கல. டீமன் கிங்கோட பேச்ச மதிக்காம அவன் திரும்ப பேச முயன்றப்போ ஹீரோ வாளை நல்லா பிடிச்சுக்கிட்டு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னான். வேகமா வாளை தூக்கி முடிவு பண்ணி வீசினான். டீமன் கிங்குக்கு இதுதான் முடிவு. வாளால ஒரு பெரிய வெட்டு. ஆனா வெற்றிக்கு பதிலா சீன் மாறிடுச்சு. ஒரு சிம்பிளான 2 மாடி வீடு கிராம பக்கம் தெரிஞ்சுது. அந்த நிம்மதிய ஒரு குரல் கெடுத்துச்சு. வெளியே இருந்து யாரோ கத்துனாங்க. சீக்கிரம் எழுந்திரின்னு சத்தம். ஒரு சின்ன பையன் எழுந்து உட்கார்ந்தான். அவன் பயத்தோட எழுந்துட்டான். புது படுக்கையில எழுந்து அந்த பழைய கனவை நினைச்சான். கண்டிப்பான ஒரு குரல் திரும்ப கேட்டு எவ்வளோ நேரம் தூங்குவேன்னு திட்டினாங்க. அந்த திட்டு அவனை களைச்சிடுச்சு. தூங்குன போதும்னு சொன்னாங்க. அவன் திரும்ப திரும்ப வர்ற கனவை பத்தி நினைச்சு பார்த்தான். டீமன் கிங்கோட சண்டை போடுற ஹீரோ தான் அவன். வரலாறு கூட இதே போலதான். ஹீரோ ஒருத்தனே டீமன் கிங்க அழிச்சாரு. ட்ரெஸ் பண்ணிட்டு நினைக்கிறான் அந்த ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்னு. ஆனா கனவு இப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சான். அவன் பேரு லேயான். அம்மா வச்ச பேர் இது. அவன் பிறந்தப்பவே அம்மா இறந்துட்டாங்க. அவன் தைரியமா வளரணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் அந்த ஹீரோ பேரை லேயான்ட்டு நினைச்சாங்க. வரலாத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான லேயான் லேபர்டோன்னு நினைச்சு வச்சாங்க. 100 ஆண்டு முன்னாடி அவரோட கனவு களைஞ்சிடுச்சு. கீழே இருந்து ஒரு சத்தம். நான் வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வேகமா கீழே போறாரு. அண்ணன் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஸ்னெயில் அவரை திட்ட ஆரம்பிக்கிறாரு. லேட்டுன்னு திட்டின உடனே லியான் பரப்படுறாரு. சாரி சொல்லிட்டு அடங்கி போறாரு. டைம் இருக்குன்னு சொல்ல பாக்குறாரு. ஆனா ஸ்னெயில் அதை கேட்கல. ஸ்னெயில் அவரை அடட்டி வாய் மூட வைக்கிறாரு. பேசாம கிளம்புன்னு சொல்றாரு. ஸ்னெயில் கூட்டிட்டு போக லியான் வருத்தப்படுறாரு. லியானோட நிலைமை ரொம்ப மோசம். அவன் வாழ்க்கை ஹீரோ மாதிரி இல்ல. ரொம்ப கேவலமா போகுது. ஒரு பெரிய இடத்தோட 2வது பையன் இவன். அப்பா வழி சொத்து கிடைக்காது. ஸ்னெயில் தான் அடுத்த வாரிசு. ஸ்னெயில் சொன்னா அதுதான் சட்டம். லியானை ஒரு அடிமை மாதிரி நடத்துறான். பாரோட அண்ணன் பின்னாடியே போறான். ஒரு பெரிய மூட்டையே தூக்க வைக்கிறான். ஸ்னெயில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேட்டைக்கு போறான். லியோனை பேக் தூக்க கூட்டிட்டு போறான். லியோனுக்கு வேற வழி இல்ல. என்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்றான். ஹீரோ மாதிரி பலம் வேணும்னு நினைக்கிறான். கனவுல வர்ற ஹீரோவா மாற ஆசை. அப்போதான் கவலை தீரும்னு நினைக்கிறான். மத்த பசங்களை மீட் பண்றாங்க. ஸ்னெயில் லேட்டுன்னு சாரி கேக்குறான். தம்பி மேல பழிய போடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேட்டைக்கு ரெடி. எங்க போறோம்னு கேக்குறாங்க. வெஸ்ட் ஃபாரஸ்ட் போறோம்னு ஸ்னெயில் சொல்றான். எல்லாருக்கும் ஷாக். பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஆனா உடனே பயம் வந்துருச்சு. அங்க போக வேண்டான்னு பெரியவங்க சொன்னாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். அங்க காப்லின்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. லியான் ரொம்ப பயந்துட்டான். ஸ்னெயில் எல்லாரையும் கிண்டல் பண்றான். எனக்கு பயம் இல்லைன்னு கெத்து காட்டுறான். 100 காப்லின் வந்தாலும் பாத்துக்கலான்னு சொல்றான். ஸ்னெயில் அவன் ஸ்வாட வெளியே எடுக்கிறான். கத்தி நல்லா மினுங்குது. எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. கத்தி பளிச்சுன்னு மின்னுது. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். லியான் ஷாக் ஆகி வாயை திறந்து பாக்குறான். வாயே வரல. அவ்வளவு பெரிய ஆயுதம். ஸ்னெயிலோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா இந்த கத்தி செமையா இருக்குன்னு. லியானும் ஒத்துக்கிட்டான். மத்தவங்க எல்லாம் ஒரே சத்தம். அண்ணாவோட கத்திய பார்த்து மிரண்டுட்டாங்க. ஸ்னெயில எல்லாரும் புகழ்ந்தாங்க. செம ஆயுதம். ஸ்னெயில் பெருமையா இதுதான் உலகத்திலேயே பெஸ்ட்னு சொன்னான். ஹீரோ யூஸ் பண்ண கத்தி இது.
பெரிய லெஜெண்டோட கத்தி இது. அந்த கூச்சலிக்கு நடுவுல லியான் மெதுவா ஒரு டவுட்ட கேட்டான். இது இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு. ஸ்னேல் ஒரு கதைய சொல்ல ஆரம்பிச்சான். முகத்துல ரொம்ப பெருமை. பழைய கதைய சொன்னான். முன்னால எங்க ராட்சசங்கள் வந்தப்போ ஒரு ஹீரோ வந்து அடிச்சாரு. அந்த முக்கியமான சண்டையில ஸ்னெயிலோட தாத்தா கூட இருந்து தைரியமா சண்டை போட்டாரு. ஹீரோக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இந்த கத்திய கிஃப்டா கொடுத்தாராம். பசங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. செம மாசுன்னு சொன்னாங்க. ஸ்னெயில் பெருமையா இது இருந்தா காப்ளின கூட அசால்ட்டா வெட்டி சாய்க்கலான்னு சொன்னான். ஆனா லியானுக்கு பயமா இருந்துச்சு. இது சரி வருமான்னு யோசிச்சான். காட்டுக்குள்ள ஸ்னெயில் அசால்ட்டா மூவ் பண்றான். அவன் கத்தி மின்னல் மாதிரி இருக்கு. ஒரே வெட்டுதான் காப்ளின் 2 துண்டு போச்சு. அது துப்புன்னு கீழே விழுந்துச்சு. ஸ்னெயில் கெத்தா சிரிச்சான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓடி வந்தாங்க. கத்திய பார்த்து மிரண்டுட்டாங்க. எவ்வளவு ஷார்ப்னு பேசுனாங்க. காடால கூட முடியாதுன்னு சொன்னாங்க. ஸ்னெயில் பெருமையா ஆமா சொன்னான். தூரத்துல இருந்து லியான் பாக்குறான். கைய கட்டி யோசிக்கிறான். அந்த வெட்டி போட்ட காப்ளினை பார்த்து இப்ப வரைக்கும் ஒண்ணுதான் வந்திருக்குன்னு சொன்னான். ஸ்னெயில் ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு பெரிய கூட்டமே வந்தாலும் கவலை இல்ல. லியான் அவங்க ஸ்ட்ரென்த்தை பார்த்து யோசிக்கிறான். ஸ்னெயிலோட ஸ்வாட் ரொம்ப மாசா இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மான்ஸ்டர் வேட்டையில கில்லாடிங்க. ஆனா லியான் மெல்ல யோசிக்கிறான். தான் வீக்குன்னு. அவன் கொஞ்சம் ஷார்ட், திறமையும் கம்மிதான். ஸ்வாட தொட்டது கூட இல்ல. அவனுக்கு தெரியும் அவங்க சண்டை போட விடமாட்டாங்கன்னு. இதுல அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப். ஆனா கூடவே பயமும். அப்போ சடனா புதருக்குள்ள சத்தம் கேக்குது. யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டமே வருது. காப்ளின் கூட்டம் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அவங்க பயங்கரமான சத்தம் அங்க கேக்குது. லியான் முகம் பயத்துல வெளிரி போச்சு. 10, 11 கூட்டம் ஏறிட்டே போகுது. எல்லாரும் ஷாக் ஆகி அப்படியே நின்னுட்டாங்க. சடனா இவ்வளோ காப்ளின்ஸ பார்த்து பயந்துட்டாங்க. முறைச்சிட்டு நிக்கிற அந்த மிருகங்கள் கூட்டம். ஸ்னெயில் அப்போ சத்தம் போட்டு சொல்றான். யாரும் பேனிக் ஆகாதீங்கன்னு கத்துறான். எல்லாத்தையும் கொன்னுடுவேன்னு சபதம் எடுக்கிறான். ஆனா யாரும் கேட்கல. ஒருவன் ஓடிட்டான். பயத்துல சத்தம் போட்டுட்டே ஓடுறான். சண்டை பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது. லியான் மெல்ல ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிக்கிறான். அங்க இருந்து உள்ள நடக்கிறத பாக்குறான். பயத்துல லியானுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. ஸ்னெயில் குரூப்பால சமாளிக்க முடியல. அவங்க திறமாலியா இருந்தாலும் கவுண்ட் அதிகம். காப்ளின்ஸ் கவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். அப்போ இன்னொரு பக்கம் இருந்து சத்தம். ஒரு பெரிய கருப்பு உருவம் தெரியுது. அத பார்த்து லியான் மிரள ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய துட்டு சத்தம் கூட வருது. அது ஒரு ராட்சச காப்ளின் மாதிரி இருக்கு. ஒற்றை கொம்பு, கையில பெரிய கிளப்பு, கண்ணுல கொலவெறி அப்படியே தெரியுது. சண்டை நடக்கிற இடத்த உரைச்சு பாக்குது. லியான் ஒளிஞ்சிருந்தே ஷாக்ல பாக்குறான். பயம் அவன் முகத்துல அப்படியே தெரியுது. எல்லாரும் ஷாக்ல ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அது வெறும் காப்ளின் கூட்டம் மட்டும் இல்ல. அது ஒரு பயங்கரமான ஓகர். ஸ்னெயிலோட ஃப்ரெண்டு பயத்துல சொல்றான். ஓகருங்கிறது மிட் லெவல் மான்ஸ்டர்னு. காப்ளினை விட பல மடங்கு பவர்ஃபுல். அது ஒரு பயங்கரமான ரோர் குடிக்குது. பூமியே அதிர அளவுக்கு ஒரு சத்தம். அந்த மிருகமும் காப்ளின் கூட்டமும் முன்னாடி வர ஸ்னெயில் ஃப்ரெண்ட்ஸ் பயத்துல கத்துனாங்க. ஓகரை ஜெயிக்க முடியாதுன்னு. ஸ்னெயில் ஆனா லைட்டா சிரிச்சான். கெத்தா கவலைப்படாதீங்கன்னு சொன்னான். ஸ்வாட் கையில இருக்க பயமே இல்ல. அந்த மான்ஸ்டர் மேல பாஞ்ச சத்தம் போட்டு கத்திய வீசின. ஆனா அந்த ஓகர் செம்ம ஸ்பீடா கையால கத்திய அப்படியே பிடிச்சான். அட்டாக்க மொத்தமா தடுத்துட்டான். ஸ்னெயிலோட கெத்து மொத்தமா போயிடுச்சு. நம்ப முடியாம ஷாக் ஆயிட்டான். தைரியம் போய் பயம் வந்துச்சு. ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சிடுச்சு. தப்பிச்சு ஓட வழி தேடணும். ஒடுங்கடான்னு சத்தம் போட்டான். ஃப்ரெண்ட்ஸ அப்படியே விட்டுட்டு எல்லாரும் ஷாக்ல பாத்துட்டு நின்னாங்க. அவனோட அந்த துரோகத்துல லயன் முடிய புடிச்சு கீழே தள்ளி விட்டான். ஓகர் முன்னாடி தள்ளிட்டு உன் வேலை இதுதான்னு நக்கலா சொன்னான். கடைசியா ஒரு டீசிங் பண்ணி ஸ்னெயில் அங்கிருந்து ஓடிட்டான். லயனை தனியா விட்டுட்டு போயிட்டான். பயந்து போய் லயன் நிக்கிறான். காட்டு நடுவுல தனியா. முன்னாடி ஒரு பெரிய ராட்சசன். லயன் பயத்துல தலை குனிஞ்சுட்டான். பெரிய நிழல் முன்னாடி நிக்குது. அப்போ ஃபெமிலியரான வாய்ஸ் கேக்குது. இந்த ராட்சசன் உன்னை எப்படி கொல்லும்? லயன் ரொம்ப பயந்து போய் தன்னால முடியாதுன்னு நினைக்கிறான். பயத்துல கீழே விழுந்துட்டான். உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த வாய்ஸ் கிட்ட சொல்றான். இது வெறும் ஓகர் இல்லன்னு. என்னால ஒரு காப்ளினை கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னான். ஹீரோவோட வாய்ஸ் நம்பவே இல்ல. பழைய ஞாபகம் படுத்துது. நீ டீமன் கிங்க ஜெயிச்சவேன்னு. அது ட்ரீம்னு லியான் சொல்றான். நான் ஹீரோ கிடையாது. டீமன் கிங்க பத்தி சொன்னது ட்ரீம். நான் ஒன்னும் ஹீரோ இல்ல. வெறும் ஒரு நார்மல் நோபல் பையன். எனக்கு சாட் கூட பிடிக்க தெரியாது. அப்போ ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. நான் யார்கிட்ட பேசுறேன்? குழப்பத்துல இருக்கும்போது வேற ஏதோ நடக்குதுன்னு புரியுது. மாறிடுச்சு. பயம் எல்லாம் போயிடுச்சு. சட்டுன்னு எல்லாமே மறைஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு புது துணிச்சல் வந்துடுச்சு. கீழே கிடந்த வாழை எடுக்கிறான். விரல்கள் வாழ உறுதியா பிடிக்குது. எழுந்து நிக்கிறான். ஓகரை எதிர்க்க. செம்ம வேகத்துல முன்னாடி பாயிறான். வேகமா போய் அட்டாக் பண்றான். முகத்துல இப்போ பயமே இல்ல. ஷார்ப் ஃபோக்கஸோட இருக்கான்.
வாள் காத்துல மின்னி வருது. ஒரே வெட்டு. நல்ல கிளீனான ஸ்லாஷ். ஓகரோட கைய துண்டா வெட்டுறான். கை கீழே துடிச்சு விழுது. கருப்பு ரத்தம் கொட்டுது. ஓகர் வலியில கத்துது. லியோன் ஷாக் ஆகி பாக்குறான். தன் கைய பார்த்து ஷாக் ஆகுறான். இத நான் தான் பண்ணுனேனா? ஹீரோவோட குரல் திரும்ப கேக்குது. வேற யார் எங்க இருக்கு? நீதான். இது ரொம்ப சிம்பிள்னு சொல்லுது. ஓகர் மொத்தமா சாஞ்சிடுச்சு. லியோனுக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. எப்படி இது முடிஞ்சது? ஹீரோ வாய்ஸ் கிண்டல் பண்ணுது. ஒரு குச்சியில கூட இத பண்ணலாம். லியோன் முகத்துல மாற்றம் தெரியுது. பழைய நினைவுகள் வருது. லியோன் லபர்தோவோட பார்வை மின்னுது. உண்மை இப்போ புரிய ஆரம்பிக்குது. எல்லா ஞாபகம் வந்துடுச்சு. அவன் வெறும் சாதாரண பையன் இல்ல. முன் ஜென்மத்துல பெரிய ஹீரோ அவன். லியோன் லபர்தோ ஹிஸ்டரியிலேயே மாஸ். மிகப்பெரிய வீரன் அவன். போர்ல உறுதியா நின்னு ஜெயிச்சவன். 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். அவனோட பெருமை இன்னும் பேசப்படுது. இப்போ எல்லாம் மறுபடியும் ஞாபகம் வருது. லியோன் லபர்தோ திரும்ப வந்துட்டான். இது ஒரு பெரிய உண்மை. அவனோட பவர் இப்போ வெளிப்படுது. ஓகரை அழிக்க இவன்தான் சரியான ஆள். உலகமே இவனை பார்த்து வியக்கும். பழைய மெமரிஸ் எல்லாம் ஒன்னு சேருது. இப்போ அவன் ஒரு வேற லெவல் வீரன். எதிரி முன்னாடி தைரியமா நிக்கிறான். லியோன் லபர்தோ இப்போ தைரியமா இருக்கான். வரலாறு மறுபடியும் தொடங்குது. புகழ் பெற்ற இவன் மறுபடியும் பிறந்திருக்கான். இப்போ ஒரு புது ரூபத்துல இருக்கான். கையில ஏகுற வாளை பாக்குறான். பழைய நினைவுகள் எல்லாம் ஒன்னா சேருது. அந்த சாதாரண வாளை பார்த்து யோசிக்கிறான். பழைய வாழ்க்கையில இத வித்திருப்பேன். இது ஒரு சாதாரண வாழ்தான். சுத்தி வட்டாரத்தை ஒரு தடவை பாக்குறான். அந்த செத்த மிருகத்தை பாக்குறான். எல்லாமே பழகிய மாதிரி இருக்கு. கண்டிப்பா இங்க முன்னாடி வந்திருக்கேன். பழைய ஞாபகம் வருது. மிருகத்தை வெட்ட வந்த ஞாபகம். மேயர் பையன்தான் வழிகாட்டி. அவன் முகத்துல பேராசை தெரியுது. லியோனுக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். சும்மா ஒரு வாளை கொடுத்து அனுப்புனாரு. செத்த காப்ளின்ஸ் நடுவுல நிக்கிறான். இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். ஸ்னேல் சொன்னது எல்லாம் போய். அவன் தாத்தா வீரன்னு சொன்னது உருட்டு. ஹீரோ கூட சண்டை போட்டதுலெல்லாம் போய். இது ரொம்ப வருஷ போய் கதை. உண்மையிலேயே அவன் ஒரு கோவர. மிருகத்தை பார்த்தே ஓடுன ஆளுதான் அவன். பயத்துல நிக்க கூட முடியல. அப்போ ஒரு குரல் கேக்குது. ஸ்னேலும் மத்த பசங்களும் வந்துட்டாங்க. பயத்திலையும் நிம்மதியிலையும் பாக்குறாங்க. லியோனுக்கு ஒன்னும் ஆகலையேன்னு கேக்குறாங்க. அவன் வேகமா ஓடி வரான். நம்பாம முகபாவனையோட வரான். ஓகர் எங்கன்னு கத்தி கேக்குறான். லியோன் அமைதியா நிக்கிறான். நான் கொன்னுட்டேன்னு லியோன் சொல்றான். அதை கேட்டு அவன் சிரிக்கிறான். லியோனால முடியாதுன்னு நினைக்கிறான். இவன் ஒரு வெட்டி பையன்னு திட்டுறான். அதிர்ஷ்டத்துல தப்பிச்சிட்டேன்னு சொல்றான். தரையில வாழை பாக்குறான். வாழை தொலைக்கலன்னு நிம்மதியாகிறான். வாழை லியோன் மேல விசிறான். லியோன் கோவமா பாக்குறான். என் மேல வாழை விசிறியான்னு கேக்குறான். ஸ்னேல் கோவமா கத்துறான். லியோன் அமைதியா இருக்கான். சத்தமா பேசாதன்னு சொல்றான். லியோன் அமைதியா இருப்பது அவனுக்கு கோவம். ஸ்னேல் கோவத்துல கைய தூக்குறான். லியோனை அடிக்க வரான். திடீர்னு ஏதோ பறந்து வருது. அத அவன் கேட்ச் பண்றான். பயத்துல அவன் கண்ணு விரியுது. அவன் கையில இருக்கிறது அந்த ஓகரோட வெட்டிய தலை. ஸ்னேலும் ஃப்ரெண்ட்ஸும் பயந்து பின்னாடி ஓடுறாங்க. தலை தரையில உருளுது. லியோன் பாக்குறான். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஸ்னேல் எழுந்துச்சு. இத எப்படி பண்ணேன்னு கத்துறான். ஆனா லியோனை அங்க காணோம். அவன் மொத்தமா மறைஞ்சு போயிட்டான். ஸ்னேல் வெறும் காத்துல திட்டுறான். வீட்டுக்கு வந்த லியோன் டோர திறக்கிறான். சுறாவை கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றான். உள்ள ஒரு சின்ன ஸ்லைம் குதிச்சு வந்து வெல்கம் பண்ணுது. ஸ்லைம்லாம் வீக் மான்ஸ்டர்ஸ்னு யோசிக்கிறான். அவனோட பெட்ட பத்தி நினைக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்துல கிடைச்சது. அதுக்கு மருந்து போட்டு காப்பாத்துனான். அப்போ இருந்து அது அவனை சுத்துது. இத ரகசியமா வளர்க்கறான். இது மட்டும்தான் அவனுக்கு ரிலீஃப். ஹார்ட் டேஸ்ல இது சந்தோஷத்தை தரும். செல்லமா தட்டி கொடுத்துட்டு சரின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு புக்ஸ பாக்குறான். அவனோட புது ரியாலிட்டியை யோசிக்கிறான். தான் ஒரு மறுபிறவின்னு புரியுது. ஆனா பல கேள்விகள் இருக்கு. பழைய ஹீரோ எப்படி செத்தாரு? அத பத்தி செக் பண்றான். புக்ஸ்ல ஹீரோ ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. டீமனை கொன்னுட்டு சந்தோஷமா இருந்தாராம். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எழுதல. லியோன் பெஞ்ச்ல உட்கார்ந்து யோசிக்கிறான். கடைசி நிமிடங்களை ஞாபகப்படுத்துறான். டீமன் கிங் கூட சண்டை போட்டது ஞாபகம் இருக்கு. ஆனா ஒரு கேப். ஏதோ ஒரு விஷயம் மறந்து போயிடுச்சு. டீமன் கிங் சாகும்போது ஏதோ நடந்திருக்குன்னு ஷாக் ஆகுறான். உண்மை புரியுது. ஒரு கொடூரமான சாபம். ஹீரோ மேல அந்த சாபம் விழுந்திருக்கு. டீமன் கிங் சாகும்போது அந்த சீன் ஞாபகம் வருது. சாகும்போது ஆக்டிவேட் ஆகுற சாபம் அது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான சாபம். ஹீரோவை அழிக்க போட்டது. ஹீரோ உடனே அதை மாத்த ட்ரை பண்ணாரு. அப்போ பிளாக் எனர்ஜி வெளியில வந்து அவர் மேஜிக்க உடனே சீல் பண்ணிடுச்சு. ஹீரோ ஒரு ஆன்டிடோட் போஷனை குடிக்க பார்த்தாரு. ஆனா முடியல. பேராலிசிஸார அவர் பாடி ஸ்டாப் ஆகி மூவ் பண்ண முடியாம மயங்கிட்டாரு. ஹீரோ செத்து போயிட்டாரு. இப்போ பிரசன்ட்ல லியோன் பெட்ல விழுந்து யோசிக்கிறான். இந்த எண்டிங் ரொம்ப மோசமா இருக்கேன்னு. கடைசில டீமன் கிங்கும் ஹீரோவும் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஹீரோ பலசாலி தான்.
ஆனா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு. டீம் இல்லாம தனியா போனது ரொம்ப பெரிய தப்பு. கூட ஆளுங்க இருந்தா கர்ஸ ஈஸியா ரிமூவ் பண்ணிருக்கலாம். இவ்ளோ பெரிய கர்ஸ் ஒரு ஆள தான் டார்கெட் பண்ணும். கர்ஸ் கண்டிஷன்ஸ் அதிகமா இருந்தா அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். பெட் ஓரத்துல உட்கார்ந்து ஸ்ட்ரெச் பண்றான். இப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. லியோன் இப்போ அவனோட இப்போதைய பவர்ஸ பத்தி யோசிக்கிறான். அவனோட ஸ்கில்ஸ செக் பண்ண யோசிக்கிறான். இன்னும் பவர் இருக்கா? பழைய மாதிரி பலமா இருப்போமா? ஆனா அது நிச்சயம் முடியாது. இந்த வயசுல ஓகர அடிச்சது பவர்ஸ் எல்லாம் போகலன்னு காமிக்குது. அத செக் பண்ண அவனோட அப்ரைசல் ஸ்கில்ல யூஸ் பண்றான். ஸ்கில் இன்னும் ஒர்க் ஆகுது. அவனுக்கு இப்போதான் நிம்மதி. அவன் மேல ஸ்கில்ல யூஸ் பண்ண ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன் வருது. அதுல லியான் செலஸ்ட், வயசு 12, ஸ்பீஷீஸ் லெவல் வெறும் 3 தான். பழைய லைஃப்ல லெவல் 100ன்னு ரொம்ப கம்மியா இருக்கேன்னு யோசிக்கிறான். ஆனா அடுத்த லைனை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். பழைய லைஃபோட ஜாப்ஸ் இன்னும் இருக்கு. சார்ட் மாஸ்டர், ஹை விசர்ட், செயின்ட், அப்புறம் கிங் தீஃப் எல்லாமே இருக்கு. எல்லாமே லெவல் 20ல இருக்கு. இந்த உலகத்தோட பவர் சிஸ்டம்ல ஜாப்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பிளெஸிங். எபிலிட்டிஸ அட்ஜஸ்ட் பண்ற சக்தி இது. லெவல் பொறுத்து மாறும். ஜாப் வந்தா சில ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ்லாம் கத்துக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் பவரும் அதிகம். இதுல ஒரு லிமிட் இருக்கு. மேக்ஸ் லெவல் 20 தான். ஆனா ஒரு ஜாப